இப்போ நார்மலா நமக்கு வந்து ஒரு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கு. ஈறுல ரத்தம் வருது அப்படின்னா, அது இது வந்து பிரெக்னன்சி டைம்ல இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த கம்ஸ்ல வந்து என்ன ஆகலாம், கிருமி தொற்றுகள் அதிகப்படியா ஏற்படலாம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து வாய் சுகாதாரத்த கரெக்ட்டா வந்து பாதுகாத்து கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்றாங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணனால அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஃபாலிக் ஆசிட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாரியான ஒரு ப்ரிகாஷன்ஸோட தான் அவங்க போவாங்க. மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே பிளான் பண்ணி பண்ற மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரி வாயில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கலாம். இல்ல எனக்கு வாயில பிரச்சனையே இல்ல. சொத்தையும் இல்ல, பல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. கம்ஸ்லயும் எனக்கு எந்த ப்ளீடிங்கோ எதுவுமே இல்லன்னு சொன்னா கூட, நீங்க ஒரு செக்கப் போய்க்கலாம். டாக்டர் இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு பிரெக்னன்சிக்கு வந்து பிளான் பண்றோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதான்னு ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு, ஒரு சின்ன சின்ன சொத்தைகள் இருந்தா அப்பவே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.